எங்கே தாண்டி போனேன்? என்னை பற்றி நினச்சி கூட பார்க்கலையாடி நீ? எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். ஒரு நாள் ஆச்சுடி உன்னை பார்த்து. ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுடி. சாதனா, எதுக்குடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என் மேலே லவ்வே இல்லையா? உனக்கு இப்போ அந்த மிஸ் பண்ணவே இல்லையா என்னை பார்க்காம இருக்க? எங்கே தாண்டி இருக்க? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னே எனக்கு தெரியலையே. இப்படிலாம் போக மாட்டாளே. கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ பிரச்சனை தான். அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷன் போயிட வேண்டியதான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் எல்லாம் சரியாக வரும். யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்துருடி ப்ளீஸ் டி. ஐயோ, நீ எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? நம்ம பாப்பா வேற இருக்கு உன் வயிற்றுல. என்னடின்னு நினைக்கிறது நான். அச்சோ, மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாரு. வேற விட்டுட்டு போக நினச்சிங்கன்னா எல்லாம் இந்த அத்தையால் வந்தது. அவங்கள சொல்லணும். நல்லவே இல்லை, ராகுல் வந்து நமக்கு எடுத்து சொன்னாப்புல. இல்லைன்னா நான் வாட்டுக்கு போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு நாளைக்கு இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணுறாரு. நான் இல்லைன்னா தடி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி, கார்த்தியை விட்டு நான் போக மாட்டேன். ராகுல் சொன்னாதான் கரெக்ட். யார் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளும் நடந்துக்கணும். நம்ம கொஞ்சம் இறங்கி போனோம்னா அவ்வளோதான். இதையும் சறுக்குன்னு நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அத்தைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம மரியாதை கொடுக்குறோம்னு இறங்கி போகிறது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. பாவம் மாமா, இதுக்கு மேலேயும் காக்க வைக்க வேணாம். நான் முன்னாடியே வந்து பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமே ஸ்வேதாவை பார்த்துருக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் கதற விடுவோமே அப்படின்னு பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஹலோ கார்த்திக் சார், என்ன தீவிரமாக பழமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி வந்தது கூட தெரியாமல். என்னது சாதன குரல் மாதிரியே இருக்கு? இருக்காது. எனக்கு 2 நாளாக அவள் பேசுகிற மாதிரியே தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவளை நினச்சிக்கிட்டே இருக்கனா, அதான் அவள் இருக்க மாதிரியே பேசுகிற மாதிரியே கேட்குது. திரும்பி பார்த்தா அவள் இருக்க மாட்டா. எதுக்கு ஏமாறணும்? பேசாமல் இருந்துடலாம். என்னது, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாமல் இருக்காரு. என்னாச்சு? டே மக்கு புதுசா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன யோசனையில் இருக்க? உண்மையாகவே அவள் தானா? வந்துட்டாளா? அவள் தான் கூப்பிட்றாளா? இப்படிலாம் அவள் தானே கூப்பிடுவா? கற்பனையில் இப்படிலாம் கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்கல்ல. நிஜமாவே அவள் தான் வந்துட்டாளா? சாதனா, என் செல்லக்குட்டி வந்துட்டியாடி? ஹலோ சார், என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்குன்னு இருக்கீங்க? யாரும் பிள்ளையில எதுவும் சைட் இருக்கீங்களா? இங்கே ஒரு பிள்ளையும் இல்லையே, செவர் தான் இருக்கு. செவத்தை பார்த்து பேசுறீங்களா? அடியே, எங்கடி போன? உனக்கு எங்கெல்லாண்டி தேடுறது? மனுஷன் அழுதுட்டு தெரியுமா? எதுக்காகவும் நானும் அழுகவே மாட்டேன்டி. ஆனால் உனக்காக அழுக வைக்கிறீல்ல. எங்கே தாண்டி போய் தொலைஞ்ச? ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டியா? இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? எதுக்கடி இப்படி பண்ணுற? இல்லைப்பா, நைட்டே வந்துடலான்னு தான் பார்த்தேன். டைம் ஆயிடுச்சா? பஸ்ஸில் தானே ட்ராவல் பண்ணேன். யார்கிட்டையும் ஃபோன் வாங்கினாலும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாங்கவும் பயமாக இருந்துச்சு. அதனால தான்ப்பா காலைல சீக்கிரமே வந்துட்டேனா. ஸ்வேதாவை பார்க்க போனேன்னா உங்களை பார்த்தையும் காணோம். சரி, வீட்டில் தூங்குவீங்க போல, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸ்வேதாவை காலைல நான் பார்த்தனே, அத்தையை கூட பார்த்தனே. அம்மா பத்தியா? அம்மாட்ட கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்னிச்சு. நீ எதுக்கு முதல்ல போற? எங்கே போன நீ முதல்ல? இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் கூட நினச்சேன் என்னை பார்க்காம இருக்கும், வந்தோடனே கட்டி பிடிச்சிப்பீங்க அப்படிலாம் நினச்சேன். இங்கே ஒன்றும் நடக்கலை. சும்மா எல்லாம் நடிப்பதேன் போலப்ப. அடியே, ஹாஸ்பிட்டலாக இருக்கே, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்டி. ஆனால் என் செல்லக்குட்டியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை நான் விடுவேனா? என்னை விட்டுட்டு எங்கடி போனேன்? ஒரு வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாதா? எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகலாம்ல நீனு. இல்லைப்பா, ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தா ஸ்வேதாக்கு சரியாயிருன்னு சொன்னாங்க. யார்ட்டையும் சொல்லக்கூடாதான். அதே நான் பாட்டுக்கு நேற்றுக்கிட்டு நினச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன். வர்றது சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப தேடி இருப்பீங்க போல. பின்ன தேட மாட்டேனாடி. என் உசுரே போன மாதிரி ஆயிடுச்சுடி. மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. எனக்கு தெரியுமே, அவன் நல்லா இருப்பான். அவளுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். அதனால தான் நான் யார்ட்டையும் சொல்லாமல் நேற்றுக்கிழமை வைக்க போனேன். இப்போ பாருங்கள், ஸ்வேதா சரியாயிட்டால, எல்லாம் சரியாயிடும். நான் உங்களை விட்டு எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள். இனிமேல் நீ எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு தான் போகணும், சரியா? ஆமாம், உங்கள் நாய்க்குட்டி எங்கே போனாலும் உங்களை பின்னாடி ஓட்டிக்கிட்டே திரியிடும். எனக்கு வேலை இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்கும். அதில் எப்போச்சும் உங்களை வந்து பார்க்கலாம். உங்கள் கூடவே தூக்கி தெரிய முடியுமா? நான் ரொம்ப திமிரு தாண்டி உனக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுன்னு தெரியுமா? அப்பாட்ட போய் கேட்டுப்பாரு எப்படிலாம் அழுதம்னு. நீ வேற இப்படி வெறுப்பேத்துற. ஆசையாக 4 வார்த்தை பேசுறியாடி. உன் மேலதான் தப்பு. இருந்தாலும் நான் கோவப்படாமல் பேசுகிறல்ல. ஆனால் நீ பாரு, என்னை கிண்டல் பண்ணுற. அச்சோ மாமா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தான் உங்களுக்கு யார்ட்டு ஃபோனில் இருந்தாச்சும் பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் யார்ட்டையும் நம்பி வாங்க முடியாதா? அதனால தான்ப்பா நான் வாங்கலை. சரி, கொஞ்ச நாள் தேடட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு
கழிச்சு போகலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அட பக்கி, நான் அலைஞ்சு தெளிஞ்சு உன்னை தேடுறது உனக்கு அவ்வளோ நல்லா இருக்கா? ஆமாம், நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்க கண்ணி தானே பொறுமையாக இருந்துட்டு வந்திருக்கேன். ஏண்டி, நான் ஃபீல் பண்ணுறது உனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்காடி? அது ஜாலிலாம் சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு மாதிரி ஃபீலிங்ப்பா. என்னை காணணும் இவ்வளோ தேடி இருக்கீங்கல்ல, அப்போவே எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே எவ்வளோ உயிராக இருக்கீங்க. நான் இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, தவிச்சு போகிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இந்த பொண்ணுங்களுக்கு எது எதுல சந்தோஷம் இருக்குங்கிறதே தெரியாதுடி. புருஷனை அள வச்சு பார்க்கறதுல இந்த பொண்ணுங்களுக்கு சந்தோஷம். ஆமாம், வேற என்ன பண்ணுறது? நீ வந்துட்டு இல்லை, அது போதும் செல்லக்குட்டி. யாராச்சும் கடத்திட்டு இடத்திட்டு போயிட்டாங்களான்னு கூட நினைச்சேன் தெரியுமா? யாரு? என்னைவா? என்னை கடத்திட்டு போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? என்னடி இப்படி சொல்லிட்ட? நியூஸை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல இவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்களாம் சேஃப்டிக்கு ஒரு காம்பஸ் எப்போவுமே பேக்கில் வச்சுருப்போம். எவனாச்சும் வம்பு பண்ண ஒரே சொருகு தான். சொருகுனா எங்கே சொருகணுமோ அங்கே சொருனா அடங்கிடுவாங்க. ரொம்ப தைரியம் தான்டி. ஆனால் அந்த தைரியம் எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகுது, சரியா? மனசில் வச்சுக்க. எதாக இருந்தாலும் எங்கே போகிறா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கு செல்லக்குட்டி தனியாக போகிற? ஓகே மாமா, இனிமேல் எங்கே போனாலும் உங்களை கூட்டிகிட்டே போகிறேன், சரியா? ஸ்வேதா பார்த்தீங்களா பார்க்கலையா? நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா. ஆமாப்பா, ஸ்வேதா பார்க்கவே இல்லை. உன்னை காணும் தேடிக்கிட்டே இருந்தேனா, அவள் கண்ணு முழிச்சிட்டான்னு தெரியும். இருந்தாலும் பார்க்க எனக்கு மனசே இல்லை. அவளை போய் பார்த்தோன்னு ஒன்னே தானே கேட்பா, என்னத்த சொல்கிறது அப்படின்னே இருந்துட்டேன். வா போய் ஸ்வேதா பார்க்கலாம். சரி கார்த்தி, வாங்க போய் பார்க்கலாம். பாவம் புள்ள அண்ணனை பார்க்காம தவிச்சு போயிருக்கு. ஆமாம்ல, பார்த்துருக்கணும்ல. எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு. உன்னை காணும்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலடி. என் ஃபோன் கூட எங்கே வச்சேன்னு கூட தெரியலடி. அவசரத்தில் உன்னை சொல்லணும்டி. வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் அதெல்லாம் மறந்துடுவீங்களே. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்ச இல்லை, நல்லா வாயாட கற்றுக்கிட்டேன். வா. என்ன மீரா, வீடெல்லாம் சுற்றி பார்த்தியா? எப்படி, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு? நீ சொன்ன மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஏதாச்சும் பிடிக்கலன்னு சொல்லிடு, அப்படியே மாற்றிடலாம். ஏமாம்மா, எனக்கு என்னென்ன எங்கெங்கே எப்படி எப்படி வைக்கணும்னு கேட்டு செய்வீங்க. ஒன்று மாறுதலாக இருந்தால் என்ன? அப்படிலாம் இல்லை செல்லக்குட்டி. உனக்கு எது எது எங்கெங்கே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது அங்கே தான் இருக்கும். ஏன்னா நீ தானே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண போகிற. இது உன்னோட வீடு, அதனால உன் விருப்பப்படி தான். ஆனால் என்ன, என்னால் கொஞ்சம் பெரிய வீடாக கட்ட முடியல. இவ்வளோ பெருசாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய், இது உனக்கு சின்ன வீடாடா. இந்த வீடு எனக்கு பெரிய மாளிகை தான். எனக்காக கட்டுற பாரு. ஒவ்வொன்றையும் ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து என்கிட்ட கேட்டு அதிலே தெரிய வேணாமா மாளிகை மாதிரி இருக்குன்னு. ஆமாம் செல்லக்குட்டி, நம்ம வாழ போகிற வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்னோட கனவே இதுதான், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. சின்ன சின்ன வீட்டிலே இருந்துட்டோமா, அப்படியே பழகி போச்சு. யாராச்சும் பெரிய வீட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம எப்போ கட்டுவோம் அப்படின்னு தோணும். அதுக்காக ரொம்ப பெரிய வீடெலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி வீடெலாம் தோணும். இந்த மாதிரிலாம் நம்ம எப்போ கட்டி அதில் போய் வாழ போகிறோன்னு. ஆனால் என் ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வச்சுட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைவேறிடும். எல்லாமே என்னோட பட்டுக்குட்டிக்காக தான் இந்த மாமா செய்கிறேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்காக எல்லாமே செய்கிறீங்களே. மண் வீடு கட்டும் போது கூட நான் எப்படி கேட்குறேனோ அதே மாதிரி கட்டி கொடுப்பீங்க. இப்போ கல் வீடு கட்டும் போதும் அதே மாதிரி தான், நான் நினச்ச மாதிரியே தான் கட்டி கொடுக்குறீங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேறு என்ன கொடுப்பன வேணும்? அடியே, ரொம்ப புகழாதடி. வெறும் புகழ்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வாயால் தான் பேசுகிற, ஒரு பொண்ணு தரமாட்டிக்கிற. வேறு தர்றதுக்கெலாம் என்ற ஒன்றும் இல்லைப்பா. இந்தா வேலைக்கு போகலான்னு பார்த்தேன், அதுவும் இழுத்து மூடிக்கிச்சா. போகும்போதே வேணாம் வேணான்னு எல்லாரும் வாயை வச்சிங்க. அதையும் திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் நான் ஏதாச்சும் வேலைக்கு போனால் தான் என்கிட்ட காசு இருக்கும். அது வரைக்கும் என்கிட்ட தர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாடி, இப்போ நான் உங்ககிட்ட காசு தானே கேட்டேன். நடிக்கிறடியானா அத்தாடியோ, இந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி தான் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே நடிப்பீங்க. அதெல்லாம் கை வந்த கலையா? கை வந்த கலையோ கால் வந்த கலையோ எல்லாரும் அப்படி தான். உங்களுக்கு தான் தெரியுது இல்லை நாங்கள் நடிக்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? வேணான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. எதுவும் உங்கள்ட்ட கேட்கக்கூடாதுன்னே நினைக்கிறோம். என்ன பண்ணுறது, இந்த ஆம்பளைங்க புத்தியே அப்படி தானே. திரும்ப திரும்ப வந்து உங்கள்கிட்டே விழுகிறோம். என்னப்பா பண்ணுறது? அது உங்களுக்கு நல்ல வசதியாக போச்சு. கெஞ்ச விடுறிய. பசங்க பொண்ணுங்க கிட்ட கெஞ்சினா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? அதான் தெரியுதேடி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கெஞ்சி வைக்கும்போது நல்லா தெரியுது. என்ன சார் போதுமா? அடியே, என்னடி, நான் சும்மா இருக்கும்போது கொடுத்துப்புட்ட.
நான் மறுபடியும் நான் ஒழுங்கா வாங்கலப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான். நீங்கள் ஒழுங்காக வாங்கலைன்னா அப்புறம் எங்கே போச்சு? சரிடி, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. நீ இப்போ கொடுத்தத அதே மாதிரி நான் திருப்பி கொடுத்துறேன். நீ எனக்கு மறுபடியும் ஒழுங்கா தர என்ன? ஓகே தானே? ஆசை தோசை அப்பள வடை நல்லா வருவீங்களே, எப்படி பேசுகிறாங்க? இவங்க திருப்பி தருவாங்களாம், மறுபடியும் உங்களுக்கு திருப்பி தரணுமா? அதெல்லாம் முடியாது. பாவம் புண்ணியம் பார்த்து ஏதாச்சும் ஒரு நேரம் தான் தருவாங்க, எப்போ பார்த்தாலும் தந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சரியா? போங்க. ஆனா நீ ரொம்ப பண்றடி. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வசமா மாட்டுவ. அப்போதைக்கு கதறுவ பாரு. நீ கத்துனாலும் கதறினாலும் எவனும் வரமாட்டாங்க காப்பாத்துறதுக்கு. அப்ப நினைச்சு பாப்படி, மாமன் சொல்றத அப்பவே கேட்டிருக்கலாமோ, இப்ப இப்படி அனுபவிக்கிறோமோன்னு. வருண்டி அந்த நாள், கூடிய சீக்கிரத்துல வருண்டி. ரொம்ப நாள்லாம் இல்லை, கொஞ்ச நாள் தான். வெயிட் பண்ண. பார்க்கலாம் சார், யார் கதறங்கன்னு பார்க்கலாம். என்னங்க, மருந்து வாங்கிட்டீங்களா? நான் சொன்ன மாத்திரை வாங்கிட்டீங்களா? இல்லை எப்பவும் போல் இதையும் சொதப்பி வச்சிட்டிங்களா? அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டேன். எல்லா விஷயத்திலுமே நான் சொதப்புமே. அன்னைக்கு ஏதோ அவன் வெளியில் போயிட்டான் தெரிஞ்சு வந்துட்டேன். அதனால எம்பிட்டு பிரச்சனையும். மாத்திரையெல்லாம் நீ எழுதி தானே கொடுத்த, அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புடி மாத்திரை வாங்கி இருந்தாச்சும் சரி, இதை எப்படி கொடுக்குறது? எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டது நீங்கள் தானே. அந்த ஸ்வேதா இருந்தாலே நமக்கு பிரச்சனை தான். அவளால் வந்தது எல்லாம். இப்போ அவள் மட்டும் கண்ணு முழிச்சிட்டாளா? நீங்கள் போய் அவள் சாப்பிட்ற மாத்திரையோட எப்படியாச்சும் கலந்து வச்சுருங்க. என்னடி என்னை கொடுத்து விடுற? நான் பாட்டுக்கு மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது? மாட்டிக்கிட்டா அப்படியே கிடந்து சாவுங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதை கூட பண்ண முடியாதா? போய் மாத்திரையோட கலந்து வச்சுருங்க. இல்லடி, நீ இன்னும் துணைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நானும் தான் வர்றேன். நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நானாக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே நின்றுவேன். நீங்கள் தான் உள்ளே போய் காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு வரீங்க. இதில் ஏதாச்சும் சொதப்புனீங்க, அப்புறம் நானே உங்களை விரட்டி விட்டுருவேன். எல்லாம் அந்த ஸ்வேதாவால் வந்தது. அவனால்தான் நம்ம ராகுல் நம்மளை விட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சு போயிட்டேன். அவள் வந்ததே நமக்கு பெரும் பிரச்சனை. அவள் இருக்கவே கூடாது. அவள் செத்துட்டா தேவலை. என்னமோ போடி, எல்லாத்துலேயும் என்னையே மாட்டி விடு. இங்கே வாங்க, சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காம முதல்ல போய் அதை மாற்றி வைக்கணும். அப்புறம் அவள் வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏதாச்சும் செஞ்சாதே உண்டு. வீட்டுக்கு போயிட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவள் வச்சதான் சட்டமாக போயிடும். இப்போ அவள் இருந்தால் என்ன பிரச்சனை? ராகுலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அவள் இருந்தாலும் இல்லைனாலும் ராகுல் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்ல. ராகுல்கிட்ட மறுபடியும் எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கண்ணீர் விட்டால் அதெல்லாம் அவன் உள்ளே சேர்த்துக்கிட்டுருவேன். ஆனால் அந்த ஸ்வேதா இருக்கக்கூடாது. அவள் இருந்தால் மட்டும் ஏதாச்சும் மாற்றி பேசி நம்ம மேலே மறுபடியும் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிளான் ஒன்றுமே நடக்காது. என்னமோ சொல்கிற. சரி நான் போகிறேன். உன் மேலே உள்ள தைரியத்தில் தான் போகிறேன். மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ இன்னும் என்னை வந்து காப்பாற்றணும். பார்க்கலாம், மாட்டிக்கிறாமல் பண்ணுங்க. அதே உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு அழகு இல்லையா? அப்படியே மாட்டிக்கிட்டு சாங்க, நானாக வந்து காப்பாற்ற மாட்டேன். எப்போ பார்த்தாலும் என்னை கூட்டு விடுறதுலே குறியாயிரு. சரி வா போகலாம். நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தொடக்கி வருவீல்ல? சும்மா வளன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. வாங்க, முதல்ல காரியம் ஏதாச்சும் சொன்னால் ஒழுங்காக செய்கிறதில்ல, சொதப்புறது. இங்கே பேசுறது மட்டும் வாய்க்கிலேயே பேசுறது, ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை. வாங்க போகலாம். என்னங்க மசம் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க, போய் நான் சொன்னதை செய்யுங்க. சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே நிற்பீங்க. உங்களை தூக்கி அந்த உள்ளே வர விடணுமா? ராகுல் இருப்பானோன்னு பயமாக இருக்குடி. அவன் இல்லை, அங்கே எங்கேயோ கடையில் நின்னதை பார்த்துட்டு தான் வந்தேன். அவன் இப்போதைக்கு வரமாட்டேன். நீங்கள் போங்க முதல்ல. நான் வெளியில் வந்தால் ஃபோன் பண்ணுறேன். குடுன்னு ஒடியாந்துருங்க. உங்கள் மூஞ்சி அவ்வளோவா ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானே உள்ளே போயிடுவேன். திடீர்னு அவன் வந்தானே என்னால் போக முடியாது. ஸ்வேதாக்கும் என்னை நல்லா தெரியும். என்னை மாட்டி விடுறதுலேயே ஆனால் குறியாரு. ராகுல் என்னையும் தான் பார்த்துருக்கேன், ஸ்வேதா கூட தான் என்னை பார்த்துருக்கா. ஆனால் நான் மாட்டினா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தப்பிச்சுக்கணும். அப்படித்தானே? நான் தான் வெளியில் நிற்கிறேன்னு சொல்கிறேன்ல, யாராச்சும் வந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் போய் மாத்திரையை மட்டும் மாற்றி வச்சுட்டு வந்துடுங்க. நேராக அவள் தூங்குவா. அவள் ரூமில் யாரும் அவ்வளவா இருக்க மாட்டாங்க, வெளியில் தான் இருப்பாங்க. நீங்கள் நைஸ் நாப்பில் வார்டு பர்மாயே போயிட்டு மாத்திரையை மாற்றி வச்சுட்டு வந்துடுங்க. என்னமோ சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது. போங்கிட்டு. சரி போங்க. வல்லன்னு பேசுறதுன்னா பேசிக்கிட்டே இருப்பீங்க. காரியத்துக்கு ஒன்றுத்துக்கு ஆக மாட்டீங்க. போயிட்டு வாங்க வேமா. சின்ன பிள்ளை மாதிரி பயந்து முழிச்சு காட்டி கொடுத்துறாதீங்க. தைரியமாக போங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற மாதிரியே போங்க. அப்போ தான் யாருக்கும் உங்கள் மேலே சந்தேகம் வராது. நல்லா தாண்டி பிளான் போடுற, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீனே இறங்கி செய்ய மாட்டேன். நான் தான் அடியாள் மாதிரி. மாட்டினாலும் நான் தான் மாட்டணும். நீ வாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவேன். காரியத்தை பூரா கெடுத்து போட்டு இப்போ சொன்னால் செய்ய மாட்டேங்கிறீங்களா? செய்யுங்க. இல்லை இங்கே நானே உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்.
செய்கிறேன்டி, வேற என்ன பண்ணுறது? உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உன்கிட்ட மாட்டிட்டு எதையும் செய்யலைன்னு சொல்ல முடியுமா? செஞ்சுதான் ஆகணும், வேற வழி. 1/4 மணி நேரம் தான் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வரலைன்னா நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். எனக்கு எங்கன்னா நின்று பதுங்கி பதுங்கி போகக்கூடாது. போனோமா வந்தோமான்னு வரணும். சரி தாயி, வர்றேன். வேற என்ன பண்ணுறது? எல்லாம் என் தலையெழுத்து. 10 நிமிஷத்துலேயே ஓடிட்டு ஓடியாந்துறேன். போதுமா? ஆமாம், ஓடுங்க. அப்போ தானே உங்கள் மேலே எல்லாருக்கும் டவுட் வரும். சொன்னதை செய்கிறதில்ல, சொல்லாததே செய்கிறது. போங்க முதல்ல. சரிடி, ரொம்ப பண்ணாத. நான் போயிட்டு வரேன். பண்ணுறது பூரா முள்ள மாதிரி தரோம். ஆனால் எப்படி பேசுகிற பத்தியா? அந்த பையன் இருந்தால் சரிதான். நாங்கள் மொள்ள மாதிரி தானே பண்ணுறோம். நீங்கள் அப்படியே நல்லவங்க. அதனால் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. பண்ணுறது பூரா மொள்ள மாதிரி தானே மாம்ல. என் கூட சேரும்போது இனிச்சு கிடந்துச்சோ, சேர்ந்து கொலை பண்ணும்போது நல்லா இருந்துச்சா, காசு ஆட்டையை போடலாம்னு சொல்லும்போது நல்லா சொகுசாக வாழணும்னு நினச்சிங்க. இதெல்லாம் மாற்றி வைக்கலைன்னா சும்மா வருமா? போங்க. காசு வேணுன்னா எதுவும் சும்மா வராது, கஷ்டப்படணும். கஷ்டப்படணுமே, அதானே ஆகாது. சப்பா, நீ போப்பா முதல்ல. போயிட்டு வாப்பா. போகிறேன். வருவேனான்டே தெரியல. என்னை கழுத்திருக்கிறனே முடிவு பண்ணிட்டேன். போகிறேன்.